வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அட்டகாசமான அரண்மனை போல் அமைஞ்சிருக்கக்கூடிய 3.5 சென்ட்ல 2700 ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளவு பிரம்மாண்டமான கலர்ஃபுல்லாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 பிஹெச்கே வீட்டை தான் பார்க்க போகிறோம். அரண்மனை அப்படின்னு சொன்னாலே பெரிய ராஜ தர்பார் இருக்கும். ஆமாங்க, இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 26x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ராஜ தர்பாருங்க. ஒரு பெரிய டைனிங் வித் கிச்சனுங்க. கிச்சனில் ஃபுல்லுமே மாடலர் கிச்சன் பண்ணி டைப்பில் நம்மளுக்கு டேபிள் போட்டு டேபிள் டாப் அமைச்சு கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லுமே யூஸ் பண்ணுற மாதிரி கட்லரிஸ், ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மிக அற்புதமாக நம்மளுக்கு கலர்ஃபுல்லான காம்பினேஷன்ஸில் மாடலர் கிச்சன்ஸ் பண்ணியிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அட்டகாசமான அரண்மனை போல் அமைஞ்சிருக்கக்கூடிய 3.5 சென்ட்ல 2700 ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளவு பிரம்மாண்டமான கலர்ஃபுல்லாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 பிஹெச்கே வீட்டை தான் பார்க்க போகிறோம். கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரியே வாசல் விட்டு மெயின் கேட் வந்து பெருசாக 3 ஸ்லைடிங் டோர் கொடுத்து நம்மளுக்கு கீழே பெரிய கார் பார்க்கிங்க 20x16 அப்படிங்கிற அளவில் கொடுத்து ஃபுல்லுமே செராமிக் டைல்ஸ், ஸ்ட்ராங்கான ஹெவியான செராமிக் டைல்ஸ் போட்டு சைடு ஃபால் ஃபுல்லுமே உங்களுக்கு கோல்டன் கலரில் 2x4 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய செராமிக் டைல்ஸ் கொடுத்து அதுக்கு கோல்டனில். வாங்க இந்த தேக்கு கதவை திறந்து அரண்மனைக்குள்ளே போவோம். அரண்மனை அப்படின்னு சொன்னாலே பெரிய ராஜ தர்பார் இருக்கும். ஆமாங்க, இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 26x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ராஜ தர்பாருங்க. ராஜ தர்பாரில் கிழக்கு பார்த்து டிவி யூனிட், பூஜா யூனிட், ஷோகேஸ், கீழே பேஸ் கேபினட் எல்லாமே இன்டீரியர் வந்து உடனில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் மிக அட்டகாசமாக பண்ணி அதுக்கு மேட்சாக ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இதை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டைனிங் வித் கிச்சனுங்க. கிச்சனில் ஃபுல்லுமே மாடலர் கிச்சன் பண்ணி டைப்பில் நம்மளுக்கு டேபிள் போட்டு டேபிள் டாப் அமைச்சு கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லுமே யூஸ் பண்ணுற மாதிரி கட்லரிஸ், ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மிக அற்புதமாக நம்மளுக்கு கலர்ஃபுல்லான காம்பினேஷன்ஸில் மாடலர் கிச்சன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஹால்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. அதுக்கு ஒரு டிவிஷன் கொடுத்து அதுலேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் வச்சு கொடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. காற்றும் வெளிச்சம் வர்ற மாதிரி 2 ஜன்னல் வச்சு கொடுத்து லேப்டில் உங்களுக்கு அங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ராஜ தர்பாரை ஒட்டியே ஒரு பெரிய பெட்ரூமுங்க. அந்த பெரிய பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 20x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. அதுலேயும் இன்டீரியர் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே ஃபால் சீலிங், ஸ்பாட்லைட், ஸ்டோரேஜ் யூனிட், கபோர்ட்ஸ் எல்லாமே வுட்டனில் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை கான்செப்ட்லேயே பண்ணங்காட்டி இதில் டெக்கரேஷன் நம்மளுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், இது ஒரு அலங்கார ரூமுங்க. டாய்லெட் பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்குமே டைல்ஸ் லேட் ஒன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்ன்ஸில் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நண்பர்களே, இந்த தர்பாரில் இருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டனில் ஹேண்டில் கொடுத்து ஹேண்ட் ரெயில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து கிரானைட்ஸில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்து மேலே ஒரு ஆலோசனை மண்டபம் 16x11 அப்படிங்கிற அளவில் இருக்க அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க. ஹாலில் ஒட்டி 2 பெட்ரூமுங்க. வாங்க இந்த ராஜா ராணி பெட்ரூமை பார்ப்போங்க. ராஜா ராணி பெட்ரூமா? ஆமாங்க, 16x20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. அதுலேயும் மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு வுட்டனில் இன்டீரியர் பண்ணி கொடுத்து நல்ல 2 ஜன்னல் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒப்பனை அறை பாருங்கள், இவ்வளோ பெருசான ஒப்பனை அறை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்து 9x4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. அதுலேயும் ரொம்ப ஆர்னமெண்டல் டைப்பாக டிசைன் ஸ்டைல்ஸ் லேடவுன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட்லையும் வெஸ்டர்ன் பேட்டர்ன்லையும் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஒப்பனை அறை தாண்டி இந்த ராஜா ராணி பெட்ரூமை தாண்டி நம்ம ஆலோசனை மண்டபம் 16x11 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஹாலை தாண்டி போனோம்னா ஒரு 3rd பெட்ரூமுங்க. 3rd பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா அளவில் இளவரசன் இளவரசிக்காகவே உருவாக்கிக்கூடிய ஒரு அற்புதமான 3rd பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம்லேயே காற்றும் வெளிச்சம் அட்டகாசமாக வர மாதிரியும் கபோர்டோ இன்டீரியர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க.
20x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் இருந்து ஒரு டாய்லெட்டுங்க. அதுவும் ட்ரை தனியாக வெட்டு தனியாக இருக்கிற மாதிரி 4x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடியதுங்க. டைல்ஸ், செராமிக் டைல்ஸ், ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஃபிட்டிங்ஸ் நம்மளுக்கு பிராண்டரில் பண்ணி கொடுத்துருவாங்க. லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன்ஸில் எல்லாமே இருக்குது. அரண்மனையிலேயே நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உப்பரிகை அப்படிங்கிறது பால்கனிங்க. பால்கனியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 15x20 அப்படிங்கிற ஒரு கலர்ஃபுல்லான டிசைன்ஸில் டைல்ஸ் போட்டு கொடுத்து மேலே ஸ்பாட்லைட் வச்சு கண்ணாடியில் டைல்ஸ் வச்சு ஒரு அருமையான உப்பரிகைங்க பால்கனி. அரண்மனை போன்ற வீடு கோயமுத்தூர் பன்னீர்மடை, துடிலூர் பக்கத்தில், கணுவாய் பக்கத்தில் பன்னீர்மடை அப்படிங்கிற ஏரியா இயற்கை எழில் கொஞ்சம் சூழ்நிலை அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வீடுங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கனவு மெய்ப்படும். அரண்மனை ராஜா யார் என்று பார்ப்போம்.